அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா, அவன் நம்மை நடத்திடுவான். அல்லேலூயா அல்லேலூயா, அவன் நம்மை உயர்த்திடுவான். அல்லேலூயா அல்லேலூயா, அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். உற்சாகமாக கையை தட்டலாம். சங்கீதம் 61:5 வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய பொருத்தனைகளை நீர் கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவருடைய சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். தாவீது காட்டில் இருக்கிறான். தாவீது எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கிறான். வனாந்தரத்தில் எருசலேம் ஆலயத்தில் நுழைந்து பசியினால் அற்பம் திருடினவன் தாவீது. அப்போ தாவீது ஒரு திருடன், சாப்பாட்டு திருடன். அடுத்து காட்டில் விறகு பொறுக்க வருவாங்கெல்லாம், அவங்கெல்லாம் கஞ்சியெல்லாம் கொண்டு வருவாங்க, அதையெல்லாம் எடுத்து சாப்பிடுவான் தாவீது பசியினால். அப்படிப்பட்டவை தாவீது கிட்ட போய் பொருத்தனை கேட்டிருக்காரு ஆண்டவர். அவன் இந்த சாரி பார்த்து தான் மாதிரி இல்லைன்னு ஒன்று சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறான்? தேவரீர் என் பொருத்தனைகளை நீர் கேட்டீர், இதனால் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவருடைய சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்கிறான். வறுமையில் அவன் சொல்லுகிற விதத்தை பாருங்கள். கொடுத்தானா கொடுக்கலையா, அது ரெண்டாவது பட்சம். கொடுத்துருப்பான், என்ன பண்ணியாவது கொடுத்துருக்கலாம். ஆகவே அதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், கர்த்தர் கேட்டதுனால நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? உம்முடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கும். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவருடைய சுதந்திரமே எனக்கு கிடைக்கும்னு சொல்லுகிறார். எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறார் தாவீது. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே வேதம் நமக்கு இப்படி தான் சொல்லுகிறது. இன்றைக்கி உலகத்தில் பிரச்சனையே காணிக்க தான். நேரம் ஸ்ட்ரைட்டு ஆதியாகமம் 4:4 போங்க. ஆதியாகமம் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆவேலே அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்த வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே வேதம் நமக்கு ஆதியாகமத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆபேலை அவன் காணிக்கைகளை அங்கீகரித்தார், ஆனால் காயினுடைய காணிக்கையை
அவர் அங்கீகரிக்கவில்லை. மூத்தவன் யார்? காயின். இளையவன் யார்? ஆபேல். அப்போ ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. அவனுடைய ரகசியம் என்ன? அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? தன் மந்தையில் உள்ள தலையீற்றையும் அதற்கு பிறகு தன் மந்தையில் உள்ள கொழுமையான சில ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தர்க்கென்றே கொடுத்தான். அந்த வார்த்தவர் கர்த்தர்க்கென்றே கொடுத்தான். சட்டம் என்ன? முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கறது. அவன் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்? அவன் திருப்தி அடையலை. இன்னும் கர்த்தர் மகிழட்டும் என்று சொல்லி அவர் கேளாததையும் கொண்டு கொடுத்தான். அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார், மூத்தவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. ஸோ காணிக்கைகளிலே பாரபட்சம் இருக்கிறது. அவர் பார்க்குறார், நீ என்ன விதத்தில் கொடுக்கிறாய், அதான் பார்ப்பார் அவர். இவ்வளோ கொடுத்தாய் என்பது முக்கியமல்ல, இவ்வளவையும் எப்படி கொடுத்தாய் என்பதுதான் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஒரு சமகையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆபேல் தன் மந்தையில் உள்ள ஆட்டுக்கடா கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்கலாம். ஏன் ரெண்டாவது கொடுத்தாரு? தன் மந்தையில் உள்ள சிலவற்றை கர்த்தருக்கு. அவர் சாப்பிட மாட்டாருன்னு தெரியும். சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். அவர் ஆண்டவர் இல்லையா? ஆபேல் முன்ன நிற்கிறவர், ஆபேல் முன்ன நிற்கிறவர், அவருக்கே கொண்டு கொடுக்குறாங்க. அவர் எந்த சந்தையில் ஓட்டி விற்பார் இந்த ஆடையும் ஆடையும்? ஒன்று யோசிக்கணும் இல்லை? ஆனால் கொடுப்பதான் உங்கள் வேலை. ரெண்டாவது அதை என்ன பண்ணுறீங்க என்பது நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. ஆனால் தேவன் எங்கே பண்ணியிருப்பார்? ஆசீர்வதிச்சு அவனுக்கே கொடுத்துருப்பார். இதுதான் சத்தியம். கொடுக்கறது உங்கள் வேலை, அதை திரும்ப கொடுக்கறது அவர் வேலை. உற்சாகமாக கையாது இன்னும் இல்லை நாளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும், கொடுத்து தான் ஆக வேண்டும். இப்போ ஒரு பிசாசனுடைய உபதேசி இங்கே இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். பிரதர், உங்களை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்ளுதேன், தப்பாக நினைக்க கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பிசாசனுடைய உபதேசக்காரன்னு வச்சுக்கிடுவோம். கோவம் ஒன்றும் இல்லையே, இப்படி சொல்கிறனால கோவம் ஒன்றும் இல்லையே, இல்லைன்னா ஆரோக்கியத்தை எடுத்துருவோமா? சரி, நீங்கள் அமைச்சா இருங்க. இப்போ இவர் ஒரு அந்தி கிறிஸ்து ஊழியக்காரர், அந்தி கிறிஸ்து ஊழியக்காரர் வைத்துக்கொள்வோம். இப்போ ஆபேல் தன் மந்தையில் உள்ள ஆட்டுக்கடாக்கள் சிலவற்றை கொண்டு சேர்த்து கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ ஒரு பிசாசுன்னு உபதேசி ஆகிய நீங்கள், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். நீங்கள் இப்போ ஒரு அந்தி கிறிஸ்துவ மாறிடுங்க. யூ பிகேம் எ சேஞ்ச் இன் ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிறிஸ்துவ மாறிடுங்க. ஒன்றி ஆம்பளி பேர் பக்கத்தில் உட்காரு, இல்லைன்னா இங்கே வந்துடு, நான் அதை ரெடி பண்ணி ஊழை இடுது. ரெண்டு காது இருக்குல்ல அவனுக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்தி கிறிஸ்துவாக இருந்து என்னோட பேச கேள்வி கேளுங்க பிரதர். இப்போ அந்தி கிறிஸ்துவாக தான் பேசணும், ஆவிக்குரிய லைனில் பேசக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஆபேல் நிறைய கொடுத்தாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். காயின் கொடுத்தான், ஆசீர்வதிக்கல. ஏன் இந்த முரண்பாடு? காணிக்கையில் ஏன் இந்த முரண்பாடு? ஃபுல் அந்தி கிறிஸ்துவமாக இருங்க, மாறி என்ன கிடுக்குப்படி பிடிக்கிற மாதிரி கேள்வி கேளுங்க. அல்ல, நான் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கணும் முன்னாடி உட்காரலாம். ஆமாம், ஆமாம், அதையே ஏற்றுக்கல. அப்போ ஆபேலை ஆசீர்வதிச்சது தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்பு. இவனை தான் ஆசீர்வதிச்சிருக்கணும், ஏன்னா மூத்தவன். ஆமாம், விவசாயம். அவன் அந்த தொழிலை கொடுத்துருப்பான் இல்லையா? கொடுத்துட்டான். அப்போ தப்பில் ரெண்டையும் ஆசீர்வதிச்சிருக்கணும். ஏன் அவர் பாரபட்சம் பார்த்தாரு? ஏன் பார்த்தாரு? அவருக்கு ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க, பாரபட்சமாக ஏன் இந்த வேலையை காட்டிட்டீங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா நீங்கள் அந்தி கிறிஸ்து கேட்கலாம் தாராளமாக. ஏன் ஏற்றுக்கிடல? தேர்ஸ் அ கொஸ்டின், அதுக்கு பதில். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா கொடுக்கிற தன்மையைத்தான் பார்க்கிறார். சட்டம் என்பது என்ன? நீ கத்தரிக்காய் விளைஞ்சா கத்தரிக்காய் தான் தருவேன்னு தெரியும், ஆடை தர முடியாது. அவன் ஆடு மேய்ச்சான், ஆடை கொடுத்தான். ஆனால் ரெண்டு பேர் கொடுத்தல வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை ஆபேலிடத்தில் கர்த்தர் கண்டார். அவன் என்ன? கர்த்தருக்கென்றே
தன் மந்தையில் உள்ள கொழுத்த ஆட்டுக்கடாக்களில் சிலவற்றையும் சேர்த்து கொடுத்தான். அந்த சேர்த்து கொடுத்தது அவன் ஆண்டவர் மேல் வைத்த அளப்பரியா விசுவாசத்தை ஆண்டவர் அறிந்து, மூத்தவனை விட இளையவன் மேலானவன் என்று அறிந்து அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார். நீ அதே மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. இப்போ நீங்கள் தசமகம் கேட்குறோம், தசமகம் மட்டும்தான் தருவீங்க. ஊழியம் செய்கிறவனுக்கு அவன் ஐஸ் சூப்பிட்டு நடப்பான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ ஒருவேளை தசமகனா கர்த்தருக்கு கொடுக்கணும் இல்லையா? நான் கேட்குறேன், கர்த்தருக்கு தசமகத்தை கொடுக்குறீங்க, கரெக்டாக கொடுக்குறீங்க, அதை ஆண்டவருக்குன்னு நாம் எடுத்து பயன்படுத்தணும். அது என் வேலை, கொடுக்கறது உங்கள் வேலை. அப்போ உங்களுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு என்ன கொடுத்தீங்க? இன்னும் நான் ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் உங்கள்கிட்ட வரும்? நான் என்ன ஐஸா சாப்பிடுவேன்? ஐஸ் கூட 10 ரூபா 10 பைசா 10 ரூபா கொடுத்து தானே வாங்கணும். ஊழியக்காரெல்லாம் காற்றை குடிச்சிட்டா வளருவான். அவன் ஏசி காரில் போவான் இல்லையா? ஏன்னா ஏசி காரில் ஒரு காலத்தில் நடந்து போயிருப்பான் இல்லையா? கர்த்தர்கேண்டு பல வருடங்கள் நடந்து போயிருப்பான். அடுத்து கர்த்தர்கேண்டு 10 வருடம் சைக்கிளில் போயிருப்பான். அதுக்கப்புறம் கர்த்தர்கேண்டு ஓட்ட பைக்கில் போயிருப்பான். படிப்படியாக தான் ஆண்டவர் ஊழியக்காரனை உயர்த்துறாரு இல்லையா? அவன் செய்கிற வேலைக்கு தக்கதாக ஏற்ற வேலை வரும்போது ஏற்ற ஆசீர்வாதம். இப்போ அவனுக்கு தேவைகள் அதிகம், ஊழியம் செய்கிற தேவைகள் அதிகம். அப்போ யார் கொடுக்கறது? கேட்கிற நீங்கள் தான் கொடுக்கணும், கேட்கிற நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ ஆபேல் ஆண்டவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவனாக போட்டு கொடுத்துட்டான் பாருங்க. அந்த கொடுக்கிற மனசைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உற்சமா கையை தட்டிட்டார். அல்லேலூயா. ஆகவே கேள்விகள், அந்தி கிறிஸ்துக்கள் பல சிந்தனைகளை நமக்குள்ள வைப்பான், சிந்தனைகளை வைப்பான். கர்த்தரையும் காணிக்கிறார். அடுத்து செலவன் சொல்லுவான், ஆண்டவர் சுவிசேஷத்தை இலவசமாக தான் பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு. இலவசமாக தான், இலவசமாய் கொடுத்தேன், இலவசமாக கொடுங்கன்னு சொல்லிட்டார். இலவசமாய் பெற்றுக்கொண்டதை இலவசமாக கொடுங்க. இப்போது ஒரு சன் டிவியில் நாம் பேச போனோன்னு வச்சுடுங்களேன், எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் ரூபா கொடுத்துருவாங்க, கொடுப்பாங்களே இல்லையா? காலேஜ் லெக்சரில் நான் ஒரு 2.5 மணி நேரம் பிரசங்கம், பல பீரியட் ஆட்டு 2 மணி நேரம் கொடுத்துருவாங்க, 1.5 லட்சம் சம்பளம் கொடுத்துருவாங்க இல்லையா? ஒரு டீச்சர் ஸ்கூலில் போய் அ இ உ அது சொல்லி கொடுத்தா எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? 65,000 சம்பளம் கொடுத்துருவாங்க. அதானே நடைமுறை. அப்போ எனக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு கேட்கலாம்ல? அப்போ இது நான் கேட்குற நியாயமானது. ஆனால் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லுது அந்தி கிறிஸ்துனுடைய வேலை. உங்களுக்கு புரியுதா? நிறைய இடத்துல ஊழியக்காரன் காணிக்க கேட்டாலே நிறைய விசுவாசிகளே எகென்ஸ்டாக எழும்புகிறார்கள். நிறைய ஊழியக்காரர்கள், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஊழியக்காரர்கள். நான் தான் தலையில் அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவேன் என்கிட்ட ஃபோனில் பேசினா, அது என் வேலை. ஏன்னா அந்தி கிறிஸ்துக்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை உணரணும். நீ வராத பிரசங்கத்துக்கு, நீ பிரசங்க கேட்க வராத, கொடுக்க மனதில்லாதவன் பிரசங்கம் கேட்க வரக்கூடாது. பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. இப்போ ஆரோக்கியம், நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்தீங்கன்னா ஏன் தசமாக தரலன்னு நான் கேள்வி கேட்பேன். சம்டைம் கேட்குறான், அது ஆண்டவர் சொல்லுமே கேட்பேன். நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன், சரி மாதந்தோறும் ஏன் ஒரு காணிக்கை நீ கொடுக்கல இன்னும் நான் ஒரு கேள்வி கேட்கலாம்ல? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். இங்கே வரலன்னா யாரையா கேட்குறது? வராதவனே கேள்வி கேட்குறான் பாருங்க, அவன் தான் அந்தி கிறிஸ்து. வராதவன் மற்றவன், வந்தவன் உள்ளத்துக்குள்ளே பேசுவான், மற்றவன் ஓப்பனாக பேசுவான். ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபு 1:22 சொல்கிறது. ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாயும் இருங்கள். அல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவனாய் இராமல் அதன்படி செய்கிறவர்களாக இருங்க, நட்டப்பிக்கிறவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே வசனத்தை கேட்கணும். நிறைய பேர் இந்த அந்தி கிறிஸ்துக்களை வசனத்தை கேட்பாங்க, ஆனால் அதை பின்பற்ற மாட்டாங்க. இப்போ பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் பைபிளில் எங்கேயும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்படி நோக்கமே நீங்கள் யாரும் பாவம் செய்யக்கூடாது என்பது தான். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதுதானே செய்கிறோம். அப்போ திருவசனத்தை கேட்குறீங்க,
அதன்படி நடக்கலை, பாவத்தை மட்டும் செய்றீங்க, பொய்யை சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் தானே அந்த கிறிஸ்து. அப்போ கேட்கறதுக்காக வருகிறீர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்குறாங்க. அதை நடப்பிக்க உங்களால் முடியலைன்னா உங்களுக்குள்ள பிசாசின் உபதேசம் இருக்கு, பிசாசனுடைய கிரியை இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியை இருக்கிறது. அவன் உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறான் என்பதுதான் மெய்ப்பொருள். ஹல்லேலூயா. ஆகவே பிசாசனுடைய உபதேசங்களுக்கும் கர்த்தருடைய உபதேசங்களுக்கும் நிறைய பாகுபாடுகள் இருக்கிறது இல்லையா? நிறைய பாகுபாடு இருக்கிறது. இப்போ உதாரணம், தாவீதனுடைய குமாரன் வியாதிப்பட்டு படுத்து கிடக்கிறான். வியாதிப்பட்டு வசனம் என்ன சொல்கிறதுனா, வியாதிப்பட்டு மிகவும் கேவலப்பட்டு படுத்து கிடந்தான். கேவலப்பட்டு படுத்து கிடந்தான். இப்போ மிகவும் கேவலன்னா அவலட்சணமாய் தாவீதனுடைய குமாரன் படுத்து கிடந்தான். அவலட்சண தோற்றம். அவ எலும்பும் தோலுமாய் இருக்கிறான். உலகத்தில் இருக்கிற அத்தனை வைத்தியர்களும் வந்து மருந்து செய்தார்கள். ஒரு வழி இல்லைன்னா அவன் என்ன பண்ணான், இந்த உபவாசித்து 7 நாள் உபவாசித்து அழுதான். 7 நாள் உபவாசித்து அழுதான். மகனுடைய விடுதலைக்காக ஆண்டவர் அவனை உயிரை எடுத்தார். உயிரை எடுத்ததுமே தாவீது ஹாப்பியானான். அது ஏன்? இங்கே யோசிக்கணும், உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். மகன் செத்ததுமே அழணும் இல்லை? மகன் செத்ததும் அழணும். அவன் அழவே இல்லை. ஆனால் 7 நாள் உபவாசித்து அழுதான் விடுதலைக்காக. ஒரு பொருத்தனை செலுத்தியிருந்தால் தாவீதுக்காக இன்னொரு குமாரன் இருந்திருப்பான். அவன் பொருத்தனை செலுத்தலை, உபவாசித்து அழுதான். அவனுடைய ஜபத்தை கேட்கவில்லை. கர்த்தர் கொன்று போட்டார். கொன்று போட்டு எடுத்து புதைச்சான். ஓடி போய் குளித்தான். உண்மை சம்பவத்தை உலகத்துக்கு சொல்கிறேன். ஓடி போய் குளித்தான். அன்னைக்கு பட்சேபாலுக்கும் தாவீதுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்னொரு ஃபர்ஸ்ட் நைட்டு. அன்று ராத்திரியில் உற்பத்தி